இப்படி ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். அதோனியா மாதிரி இன்னைக்கெல்லாம் அதோனியா மாதிரி செயல்பட்டாதான், யாக்கோப மாதிரி செயல்பட்டாதான். யாக்கோபே நீ வாங்கிட்ட, ஆனா உன் சாட்சி வீட்டுல என்ன தெரியுமா, ஏமாத்திட்டான். ஆமா, யாக்கோபுடைய சாட்சி அப்படிதானாங்க. அப்பாவும் ஏசாவும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, ஏமாத்திட்டான். அவன் வாக்குத்தத்தம் உள்ளவன் இல்ல, சாட்சியே போச்சு. ஆமே, இனி அந்த வீட்டுல நிக்க முடியுமா? சாட்சி இல்லாத இடத்துல நிக்கவே முடியாதுங்க. என்ன வேணாலும் வாங்கி, சாட்சி இல்லாத இடத்துல நிக்க முடியாது. யாக்கோபு ஏசாக்க சகோதரன் தான், ஈசாக்கு பையன் தான். ஆனா சாட்சி இல்லாத இடத்துல நிக்க முடியல. வாங்கிட்டான், ஆனா நிக்க முடியலையே. ஆமென். ரெபேக்காளே, தந்திரமா செயல்பட்டீங்களே. நீங்க மரித்த போது ஏசாதான கூட இருந்தான். யாக்கோபு கடைசி வரை உங்களுக்கு பார்க்க முடியவில்லையே. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதாவது கூடார வாசி யாக்கோபு நினைச்ச நேரத்துக்குலாம் வீட்டுக்கு போக முடியாது. ஏசாவுக்கு போகலாம். ஏசா தேவனால் வெறுக்கப்பட்டவன் தான், தெரிந்தெடுக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனா ஏசா யாரை ஏமாத்தல. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, ஏசா போய் தன் தகப்பன் இடத்துல, அப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு அவசரமே படுத்தல. ஈசாக்கு தான் கூப்பிட்டு சொல்றாரு, மகனே நீ போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் புசித்து ஒன்னு என்ன பண்ண போறேன், ஆசீர்வதிக்க போறேன். நிறைய விஷயம் நம்ம யார்கிட்ட தான் படிக்கணும் தெரியுமா? ஏசாப்ட இன்னும் அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா கண்ணில் கண்ணீர் தான் வரும். யாக்கோபு ஏமாத்திட்டான். அவன் அழல. அவன் அழுதது எதுக்கு அழுதான் தெரியுமா? வேற ஆசீர்வாதம் இல்லையாப்பா, இப்படிதான். அவன் எடுத்துட்டு போட்டப்பா, உங்கள்கிட்ட வேற இருக்காப்பா. என்ன குவாலிட்டி பாத்தீங்களா? நிறைய விஷயம் ஏசாட்ட படிக்கணும்.